ஒரு அமைச்சர் பொன்முடி அருவருக்கத்தக்க ஒரு காட்டுமிராண்டி. அந்த காட்டுமிராண்டி நீங்க அமைச்சரை எப்படி வச்சிருக்கீங்க? அசிங்கமா இல்லையா? புறம்போக்கு மொள்ள மாதிரி இப்படிலாம் தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, அப்படி என்ன மாதிரிலாம் அசிங்கமா சொல்லலாமா? அதெல்லாம் இந்த பொன்முடிக்கு சொல்லலாம். சைவம் வைணவம் என்கிற இந்து மதத்தின் தார்மீக நம்பிக்கையை நீங்க என்ன செய்றீங்க? இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, பெண்கள் இப்படி படுக்கணுமா, அப்படி படுக்கணுமா, ஒரு பொது சபையில பெண்கள் இருக்கிற சபையில பேசுற ஒரு நாகரிகமற்ற ஒரு நயவஞ்சகன், ஒரு நாதாரி, அவனுக்கு போய் அமைச்சர் பதவி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அப்ப ஐயா ஸ்டாலினுடைய எண்ணம் எப்படி இருக்கும் நீங்க பார்க்கணும். ஒரு இஸ்லாமிய எனக்கே வலிக்குது. இப்படி ஒரு இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை தொடர்ந்து கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். சேகர் பாபு அவர் என்ன செய்யறாரு? கருணாநிதி அவர்களுடைய சமாதிக்கு மேல போயிட்டு ஒரு கோவிலுடைய உருவப்படத்தை வச்சுட்டு வணங்குறாரு. நான் கேட்கிறேன், கருணாநிதி முதல்ல இதை ஏத்துக்குவாரா? காட்டுமிராண்டி செயலை செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு ஒரு கடவுள் நம்பிக்கையை பார்த்து சொன்ன கருணாநிதியினுடைய சமாதிக்கு மேல நீங்க கோயில் படத்தை வச்சுட்டு வணங்குனா யாரை ஏமாத்துறீங்க நீங்க? இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள் அயோக்கிய தலைவர்களா இல்லையா? நான் கேட்கிறேன். ஜவாஹிருல்லாக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தா இந்த எஸ்டிபின்னு சொல்ற இந்த பயங்கரவாத அமைப்புல இருக்கிற நெல்லை முபாரக்குக்கோ இல்ல இந்த மானங்கட்ட ஆளூர் ஷா நவாஸுக்கோ இல்ல அயோக்கிய பேருக்கு இந்த யாரெல்லாம் முஸ்லீம் லீக்னு நவாஸ் கனி யாரெல்லாம் இருக்கிறார்களோ இப்படி ஒரு ஆள் பேசுனா நீ என்ன செய்யணும்? இப்ப இஸ்லாமிய மக்கள் என்ன பண்றீங்க நீங்க? இல்ல இஸ்லாமிய தலைவர்கள் நீங்க என்ன பண்றீங்க? வேலூர் இப்ராஹிம் யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஆதரிச்சு பேசினா உங்களுக்கு வலிக்குது, உண்மையை பேசினா உங்களுக்கு எரியுது சில தலைவர்களுக்கு. ஆனா இங்க ரகுபதி பேசும்போது மேலையும் கீழே பொத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அசிங்கமா இல்ல? திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராசா அவர் என்ன சொல்றாரு? வக்ஃபு சொத்துக்களை பிடுங்கி அங்க கோவில் கட்ட போறாங்க அப்படின்னு பகிரங்கமா இஸ்லாமியருடைய மேடையில் பேசுறாரு. அப்ப இது தூண்டி விடுவதா இல்லையா? கலவரம் நடக்குமோ நடக்காதா? முர்ஷிதாபாத் கலவரம் என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்ட கலவரம். அதுல இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட கலவரம் என்பது அது வெகு திட்டமிட்ட கலவரம். உங்களுடைய தர்மம் என்பது இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டால் குரல் கொடுக்க வேண்டும், இந்துக்கள் பாதிக்கப்பட்டால் வாய்பொத்தி மௌனம் காக்க வேண்டும் என்றால் இதுக்கு பேரு பாசிசம். இந்த திமுக ஆட்சி யாரை தான் மதிக்கிறது? உங்களின் உயர்வாக கருதக்கூடிய அண்ணாதுரை கக்கஞ்சியை நீங்களே மதிக்கலன்னா அப்போ நீங்க புரட்சி செய்யணும்னா இன்னைக்கு ஒவ்வொரு கழிப்பறையிலும் கருணாநிதி அவர்களையும் கனிமொழி அவர்களையும் தான் ஆண் பெண்ணுக்கான புகைப்படமாக நீங்க வைக்கணும்னு இந்த மக்கள் விரும்பினா அது நியாயமான விருப்பமா தானே இருக்கும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினர் வேலூர் இப்ராஹிம் சார் நம்ம நினைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சார், இப்போ வெஸ்ட் பெங்கால் நடக்கக்கூடிய கலவரம், அதாவது ஹிந்து விசஸ் முஸ்லீம்ஸ் அப்படின்ற மாதிரி போகிற அளவுக்கு ஆயிடுச்சு சார். அதாவது வக்ஃப் சட்டத்தை எதிர்த்து போராடணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து போராடிருந்தால் ஓகே, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் எகெயின்ஸ்டாக போயிருந்தால் ஓகே. இதில் ஹிந்துஸ் கொல்லப்பட்டு அது ஹிந்து முஸ்லீம்ஸ் கலவரம் மாதிரி ஆகி இப்போ பிரசிடென்ட் ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்தளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதே சார். உங்களுடைய பார்வை சார் அதில்? வக்ஃப் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அடிப்படை நோக்கமே ஏழை இஸ்லாமிய மக்களுக்கு, குறிப்பாக விதவைகளுக்கு, அனாதை இஸ்லாமிய குழந்தைகளுக்கு முன்னேற்றத்திற்கு, இதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அது மட்டுமல்லாமல் வக்ஃபு சொத்துக்கள் எங்கெல்லாம் அபகரிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த சொத்துக்களை மீட்டு முறையாக அது வக்ஃபு வாரியத்தில் ஒப்படைக்கப்படணும். அதுபோன்று வக்ஃபு சொத்துக்கள் என்ற பெயரில் பிறருடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருந்தால் அந்த சொத்துக்கள் உரியவரிடத்தில் ஒப்படைக்கணும். இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனால் இந்த சட்டத்தை வழக்கம் போல் எப்படி உங்கள் சிஏஏவை எதிர்த்தாங்களோ அதே மாதிரி முத்தலாக்கை எதிர்த்தாங்களோ அது மாதிரி இப்போது திரும்பவும் இதே வழக்கத்தை அவங்க மேற்கொண்டு ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவோம், பெரிய போராட்டத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்றது தான் அடிப்படைவாதிகளுடைய நோக்கம். அதுக்கு அங்கங்கே இருக்கிற பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஆளும் கட்சிகள் பெரிய உதவி செய்யுது. வக்ஃபு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு கடுமையான எதிர்ப்புகளை உருவாக்கி கடந்த காலத்தில் சிஏஏ, முத்தலாக் தடை சட்டம் இதையெல்லாம் கொண்டு வந்த பொழுது எப்படி அதை வன்முறை காலமாக அடிப்படைவாதிகள் மாற்றினார்களோ அது மாதிரி இதையும் மாற்றணும் அப்படின்றதான் அவர்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்கு எங்கெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறார்கள்னா எங்கெல்லாம் பாஜக இல்லாத ஆளும் மாநிலங்களாக இருக்கிறார்களோ அங்கே தான் வன்முறை நடக்குது. தமிழகத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வன்முறையை தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடியவர்களை தூண்டி விடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராசா அவர் என்ன சொல்கிறாரு? வக்ஃபு சொத்துக்களை பிடுங்கி அங்கே கோவில் கட்ட போகிறாங்க அப்படின்னு பகிரங்கமாக இஸ்லாமியருடைய மேடையில் பேசுகிறார். அப்போ இது தூண்டி விடுவதா இல்லையா? கலவரம் நடக்குமோ நடக்காதா? கனிமொழி அவர்கள் என்ன பேசுகிறாங்க? தமிழகத்திலிருந்து புரட்சி வெடிக்கணும் இந்த வக்ஃபுக்காக, இஸ்லாமியர்கள்லாம் மிக கடுமையாக போராட ஆரம்பிக்கணும். அப்போ இவர்கள் தூண்டி விடுகிறார்களா இல்லையா?
இந்த மாதிரி தான் அங்கே மம்தா பானர்ஜியினுடைய மேற்கு வங்கத்தில் ஆட்சி செய்யும் பொழுது அங்கு பெரும்பான்மை இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி அவங்களுக்கு வரணும் என்பதற்காகத்தான் இந்த வக்ஃபு சொத்தை அரசு அபகரிக்கிறது, மத்திய அரசு பிடுங்க போகிறது என்கிற ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பத்திலிருந்தே அவங்க தூண்டிவிட்டு, குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த வக்ஃபு சட்டத்தை என்னுடைய மாநிலத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அரசியலமைப்புக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு முதல்வராக மம்தா பானர்ஜி. அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் போராடுங்க, அது பிரச்சனையாகட்டும். அதுதானே நீ அரசியல்வாதியை பொதுவாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கோன்னா, பஸ்ஸில் கல் எறியாதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? கல்லை எரிஞ்சு பஸ்ஸுக்கான அடியே உடைங்கன்னு அர்த்தம். யாரும் என்னுடைய கைதுக்காக பஸ்ஸை கொளுத்திடாதீங்க அப்படின்னா கொளுத்தணும்னு அர்த்தம். இப்படி தானே புரிஞ்சுருக்கோம். அப்போது ஒரு வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து முதல்வர் நானே இவ்வளவு கடுமையாக நிற்கிறேன்னா நீங்கள் எப்படி நிற்கணும் அப்படின்றதான் அதனுடைய பின் அர்த்தம். அதை அங்குள்ள இஸ்லாமியர்களிடத்தில் தூண்டிவிட்ட பிறகு அங்குள்ள அடிப்படை இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் ஒரு பெரிய போராட்டம் ஆரம்பிக்கிறாங்க. 10,000 பேருக்கும் மேலான போராட்டம். அந்த போராட்டத்தில் 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. அதில் ஒரு 5,000 பேர் போராட்டம் மறியல்னு போகும்போது இன்னும் ஒரு 5,000 பேர் வந்து வன்முறை பாதையில் போகிறாங்க. அது வன்முறை பாதைன்னா இந்துக்கள் இருக்கிற பகுதியில் உள்ள கடைகளை அடித்து நொறுக்கிறது, அதே மாதிரி வாகனங்களுக்கு தீ வைப்பது, சாலை மறியலில் ஈடுபடுவது, காவல்துறையினர் மீது கடுமையாக தாக்குதல் நடத்துவது, அதையெல்லாம் தாண்டி அவர்கள் கையில் மிக கொடிய ஆயுதங்கள் வைத்திருந்தார்கள். இது எல்லாமே நான் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, பாஜக இப்படித்தான் சொல்லும், மம்தா பானர்ஜிக்கு எதிராக பாஜக பேசுகிறத அது எப்படி நம்ப முடியும்னு கேட்கலாம். மம்தா பானர்ஜி அவர்கள் அரசுக்கு அறிக்கையாக ஒன்றை தயார் செய்து அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே அந்த அறிக்கையில் இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய கலவரம் நடந்ததும், இந்துக்கள் வீடு சூறையாடப்பட்டதும், காவலர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதும், கொடிய ஆயுதங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதும் அந்த மேற்கு வங்க அரசே சொல்லுகிறது என்றால் இது எவ்வளோ பெரிய அபாயகரமானது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கும்னா அவர்கள் மாநிலத்தை சட்டம் ஒழுங்கை சரியான முறையில் பாதுகாக்க தவறிவிட்டார்கள். அப்போ அது மாதிரியான ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிற நேரத்தில் மத்திய அரசு நேரடியாக அவர்கள் கண்காணிப்பின் கீழே கொண்டு வரணும் என்பது தான் அங்கே இருக்கிற மக்களுடைய எதிர்பார்ப்பு. மத்திய அரசு ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்குது. எந்த நேரத்திலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை காங்கிரஸ் எப்படி 100 முறைக்கு மேலாக தங்களுடைய பசிக்காக, தங்களுடைய அதிகார வேட்கைக்காக ஆளும் மாநிலங்களுடைய ஆட்சியை கலைத்ததோ அப்படி கலைக்கக்கூடாது என்ற ஒரு தெளிவான முடிவு 11 ஆண்டு காலம் இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சி. கடந்த முறையில் பார்த்தீங்கன்னா அடல்ஜி அவர்களுடைய 6 ஆண்டு காலத்திற்கு மேலான ஆட்சி, ஏறக்குறைய ஒரு 17 ஆண்டுகள் பாஜகவுடைய ஆட்சியை இந்த தேசம் கண்டு இருக்கிறது. ஒரே ஒரு முறை கூட எந்த மாநிலத்திலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை நாங்கள் கலைக்கவே இல்லை. ஆனால் இது மாதிரி காங்கிரஸில் இது மாதிரி வேண்டாம், முர்ஷிதாபாத்தை விட ஒரு 5 மடங்கு கம்மியாக நடந்திருந்தா கூட இந்நேரம் ஆட்சி கலைப்பை அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அதுதான் ஜனநாயகத்தை யார் மதிக்கிறார்கள், அரசியலமைப்பை யார் மதிக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா எடுத்ததற்கெல்லாம் காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வாருங்கள்னு திரும்ப திரும்ப அந்த அரசியலமைப்பினுடைய அந்த புத்தகத்தை, சிகப்பு புத்தகத்தை கையில் காட்டி தான் உறுதிமொழி எடுப்பாங்க. உறுதிமொழி எடுத்தவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, எமர்ஜென்சின்னு கொண்டு வந்து மிகப்பெரிய அளவிற்கு சர்வாதிகாரத்தை இந்த நாட்டுக்குள்ளார திணிச்சாங்க. இந்த அரசியலமைப்பை பாதுகாக்க போகிறோன்னு சொல்கிறவங்க தான் 100 முறைக்கு மேலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தின் ஆட்சியை கலைத்தார்கள். அரசியலமைப்பை பாதுகாக்க போகிறோன்னு சொன்னவங்க தான் கச்சத்தீவை நம்ம பாரதத்தின் ஒரு நிலப்பரப்பையை விட்டு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் அரசியலமைப்பை பாதுகாக்கணும்னு சொல்லி அதிகபட்ச ஊழல் செய்த ஒரு கட்சி என்ற பெயர் எடுத்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி இதுக்கெல்லாம் எதிராக இருக்கிறது. ஆனால் எங்களை பார்த்து சொல்கிறாங்க அரசியலமைப்புக்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானதுன்னு. கேலி கூத்தா இருக்கு. முர்ஷிதாபாத் கலவரம் என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்ட கலவரம். அதில் இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட கலவரம் என்பது அது வெகு திட்டமிட்ட கலவரம். இதே உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் வந்து ஒரே ஒரு இஸ்லாமியர் ஒரு கறிக்காக கொல்லப்பட்டார்னா இங்கே இருக்கிற கனிமொழி அவர்கள் வாய்களையே பேசுகிறாங்க, ஐயா ஸ்டாலின் வாய்களையே பேசுகிறாங்க, மாட்டிறைச்சி சாப்பிடுவது ஒரு பெரிய குற்றமா, ஒருவரை கொன்று விட்டார்கள்னு. ஒருவரை கொன்று விட்டதற்கு ஒப்பாரி வைக்கக்கூடிய நீங்கள் அங்கு 1000 வீடுகள், இந்துக்களுடைய வீடுகள் வந்து சூறையாடப்பட்டு 3 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள், மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கிறது. ஏன் நீங்கள் வாயை புத்திக்கிட்டு இருக்கிறீங்க? அப்போ நீங்கள் வந்து ஒரு சமதர்மத்தில் பேசவே மாட்டீங்களா? உங்களுடைய தர்மம் என்பது இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டால் குரல் கொடுக்க வேண்டும், இந்துக்கள் பாதிக்கப்பட்டால் வாய்பொத்தி மௌனம் காக்க வேண்டும் என்றால் இதுக்கு பேர் பாசிசம். பாசிசம்னு இவர்கள் வாய்களையே பேசுகிறாங்கல்ல, அந்த பாசிசத்திற்கு அர்த்தம் என்னன்னா, தனக்கு யார் பிடிக்குமோ, தான் யாரை ஆதரிக்கிறோமோ அவர்கள் வாழ வேண்டும், தனக்கு எதிரானவர்கள் அழிய வேண்டும், வீழ வேண்டும் என்று நினைப்பதற்கு பேர் பாசிசம்.
அப்படிப்பட்ட ஒரு பாசிசத்தை தான் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இந்த காங்கிரஸ் கள்ள கூட்டணிகளும் மேற்கொண்டிருப்பதை பார்க்க முடியும். அதனால் முர்ஷிதாபாத் கலவரம் என்பதை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக உடனடியாக மத்திய காவல்துறை, துணைப்படைகள் இவங்க எல்லாம் நேரடியாக போய் இன்றைக்கு கலவரத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. அங்கே யாரெல்லாம் வீடுகளில் இருப்பதை பயந்து அகதிகளாக சொந்த மாநிலத்தில் இந்துக்கள் வேறு இடங்களுக்கு போய் தங்கியிருந்தார்களோ அவர்களெல்லாம் மீட்டு கொண்டு வந்து அவர்களுடைய வீடுகளில் குடியமர்த்தக்கூடிய அந்த பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதிலிருந்து நம்ம என்ன தெரியணும்னா, பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசமோ குஜராத்தோ மகாராஷ்டிராவோ மத்திய பிரதேசமோ இங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்காங்க. ஏதோ அங்கொன்று இங்கொன்றாக ஏதோ ஒரு சிறிய அசம்பாவிதம் நடந்து விட்டாலே தேசம் முழுக்க அது மிகப்பெரிய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு ஆபத்தாக ஒப்பாரி வைக்கக்கூடிய ஊடகங்களும் இந்த இந்தி கூட்டணி கட்சிகளும் இவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்கிறது. காவல்துறையில் இருந்து எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சொந்த மண்ணிலே அகதிகளாக இந்துக்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை பற்றி இவர்கள் கூக்குரலிடவோ அல்லது ஒப்பாரி வைக்கவோ தயாரில்லை என்றால் இந்த அயோக்கியர்களை இந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் இந்த கருத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறேன். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வக்ஃப் சட்டத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டே ஸ்டே கொடுத்துருக்காங்க சார். அதாவது 1 வீக் டைம் கொடுத்து ஸ்டே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஆன்சரபிள் கொடுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ட்டு. ஆனால் அதை இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, நாங்கள் கேஸ் போட்டு தான் பாருங்கள், நாங்கள் ஜெயிச்சிட்ட பாருங்கள் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இஸ்லாமிய அமைப்புகளும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. லட்டெல்லாம் கொடுத்ததெல்லாம் பார்க்க முடியுறாங்க அங்கே. ஸோ இது பின்னடைவாக பார்க்குறீங்களா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு? மத்திய அரசு மிக தெளிவாக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதே வேளையில் இந்த சட்டத்தை திருத்த வேண்டும் அல்லது ஒரு சில விஷயங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லி அது உண்மையாகவே மத்திய அரசிற்கு ஏற்புடையதாக இருந்தால் சில விஷயங்களை மாற்றம் ஏற்படலாம். அதில் ஒரு பெரிய மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. ஏன்னா ஒரு திருத்த சட்டம் என்பது அது வேதம் கிடையாது, அது இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு கிடையாது. அரசியலமைப்பிட மிக முக்கியமான பிரியாம்பல்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படை தத்துவங்களை மாற்றவே முடியாது. அது மாதிரியான விஷயமா இது கிடையாது. இதில் ஒரு சில ஷரத்துக்கள் மாற்றலைன்னா அதில் ஒரு பெரிய நஷ்டமோ ஆபத்தோ வந்துவிட போவது கிடையாது. கடந்த காலத்தில் மாற்றினது தானே. 1954 மாற்றியிருக்காங்க, 95 மறுபடியும் ஒரு அமெண்ட்மெண்ட் மாற்றி இருக்கிறார்கள், 2013 மறுபடியும் மாற்றி இருக்கிறார்கள், பிறகு 2025 அதிலிருந்து ஒரு சில மாற்றங்கள், அதிலிருந்தும் இன்னும் சில மாற்றங்கள் ஏற்படுமானா ஏற்படும். அதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது திருக்குரானு மாற்றவே முடியாது, வேதம் அப்படின்னு ஒன்று சொல்ல முடியாது. பைபிள் ஒரு வேதம் மாதிரி இது மாற்றவே முடியாத ஒன்றா கிடையாது. அதே மாதிரி பகவத்கீதை ராமாயணம் மாதிரி ஒரு விஷயமா இது கிடையாது. அதனால் உச்சநீதிமன்றம் சில விஷயங்களை சொல்லி உண்மையாகவே மத்திய அரசு அதை சில ஷரத்துக்களை மாற்ற வேண்டும் என்றிருந்தால் மாற்றலாம். அது பின்னடைவு கிடையாது. அது நீதிமன்றத்தை நாங்கள் மதிக்கிறோம், நீதிமன்றத்திற்கு கட்டுப்படுகிறோம் என்பதற்கான அளவுகோல். அதே வேளையில் உச்சநீதிமன்றத்தில் இப்போது இடைக்கால தடை இருக்கிறதுனால அவர்கள் சொன்ன விஷயங்களை நாம் விமர்சிப்பவோ கருத்து சொல்லவோ அது ஏற்புடையதாக இருக்காது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது கடந்த காலத்தில் நான் பேசியதை அதையே தான் திரும்பவும் நான் நினைவுபடுத்துகிறேன். வக்ஃபு சொத்துக்கள் என்பது முழுமையாக அது இஸ்லாமியர்களுக்கான சொத்து. அல்லாவின் பெயரால் அந்த சொத்துக்கள் அர்ப்பணிக்கப்படுவதால் அது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி நீங்கள் கருத முடியாது. அதில் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் தான் இருக்கணும். ஏன்னா அது மதம் சார்ந்த நம்பிக்கை கொண்டது அப்படின்றதான் இஸ்லாமியர்கள் தரப்புலையும் இஸ்லாமியர்களை ஆதரிக்கிறோன்ற பெயரில் இன்றைக்கு திமுக காங்கிரஸும் பேசுகிறதும் இதைத்தான் உச்சநீதிமன்றத்தில் வைத்து உச்சநீதிமன்றம் அதைத்தான் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இப்போ அந்த உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விக்குள்ளே நாம் போக விரும்பலை. ஆனால் இது ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை சார்ந்த விஷயம் வக்ஃபு என்று சொல்லக்கூடிய இவர்கள் வக்ஃபு சொத்துக்களை இஸ்லாமியர்கள் மட்டும்தான் தர வேண்டும், இஸ்லாமியர் அல்லாதவர்கள் தர முடியாது என்பதை ஏன் மறுக்கிறார்கள்? இதுதான் எங்களுடைய கேள்வி. வக்ஃபு சொத்து நீங்கள் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் நடத்தணும், அதில் எப்படி இஸ்லாமியர் அல்லாத 2 பேர் போடணும்னு கேட்பதில் ஒரு நியாயம் இருக்கா அப்படின்னா நியாயம் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். எப்போ வரைக்கும் நியாயம் இருக்குது? அது ஒரு மத ரீதியான கட்டமைப்பு, அது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்தது, அது அல்லாஹ்வின் பெயரால் கொடுக்கப்படுவது, அதனால் அங்கே இந்துக்களுக்கோ வேறு யாரும் அதில் உள்ள நுழைய அனுமதி இல்லைன்னா அதில் நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த நியாயத்தை யார் உடைக்கிறா? காங்கிரஸ் தான் 2013 உடைத்து வக்ஃபு சொத்துக்களை ராமசாமி கொடுக்கலாம், முனுசாமி கொடுக்கலாம், பீட்டர் கொடுக்கலாம், அல்ஃபோன்ஸு கொடுக்கலாம், ஆரோக்கியராஜ் கொடுக்கலாம், கடவுளே இல்லை கடவுளை நான் நம்புறவன் எல்லாம் காட்டு மிராண்டின்னு சொல்கிற திருமாவளவன் கொடுக்கலாம், கடவுளை நம்புறவன் காட்டு மிராண்டின்னு சொல்கிற ஐயா ஸ்டாலின் வக்ஃபுக்கு தானம் பண்ணலான்னா அப்போ அது எப்படி மதம் சார்ந்த நம்பிக்கையாக மாறும்?
இவ்வளவுதான் எங்களுடைய கேள்வி. இது முறையாக மத்திய அரசு சம்பந்தப்பட்ட அடிப்படையில் அவர்கள் எப்படி நீதிமன்றத்தில் வாதங்களை வைப்பாங்க. இது நான் இப்போ சொல்ற பதில் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஒன்று, வக்ஃப் சொத்து இஸ்லாமியர்களுக்கு உள்ளது என்று சொன்னால் 2013 காங்கிரஸ் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் தப்பு அப்படின்றத ஒத்துக்குங்க. அதை தான் மத்திய உள்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்ல சொன்னார். 2013 நீங்கள் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வராவிட்டால் 2025 நாங்க இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கொண்டு வந்து எத்தேச்சையான அதிகாரம் என்று சொல்லி ஒரு மதம் சார்ந்த அமைப்பு என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு பிறகு எல்லாரும் கொண்டு வந்து அதுல சொத்துக்களை நீங்கள் இணைக்கலாம் என்று சொன்னால் 1913 இருந்து 2013 வரைக்கும் எவ்வளவு சொத்துக்கள் இருந்ததோ அவ்வளவு சொத்துக்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள நீங்க 2013 அமெண்ட்மெண்ட் மாற்றிய பிறகு மறுபடியும் ஒரு டபுள் மடங்கு சொத்து சேருதுன்னா அது எப்படி நியாயம்? அதுக்குத்தான் இதை கொண்டு வந்தோன்ற நியாயத்தை நம்ம பதிய வச்சிருக்கிறோம். அதனால இஸ்லாமியர்கள் ஒன்று புரியட்டும், அது வக்ஃப் சொத்து என்று இருக்குமே ஆனால் மத நம்பிக்கையின்படி அதுல இந்துக்களோ அல்லது மற்றவர்களோ போகக்கூடாதுன்னா அது அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்ட சொத்துன்னா அப்ப காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டம் இருக்கிறதா இல்லையா? எல்லோரும் வக்ஃப் செய்யலாம் இருக்கா இல்லையா? அது எப்படி ஏற்க முடியும்? எல்லோரும் வக்ஃப் செய்யலாம்னா திரு ஸ்டாலின் அவர்கள் வக்ஃப் செய்யறாருன்னா அவர் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குதா? திருமாவளவன் வக்ஃப் செய்யறதுக்கு இன்னைக்கு வாய்களியே பேசுறாருன்னா அவர் சொர்க்கத்துக்கு போவோன்ற நம்பிக்கை இருக்குதா? கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வக்ஃப் செய்யலான்னு கூட நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்கன்னா அப்ப அது எப்படி நீங்க அது மதம் சார்ந்த நம்பிக்கைன்னு எப்படி பார்ப்பீங்க? எல்லோரும் வரலாம், எல்லோரும் அதுல சொத்துக்களை போடலாம் அப்படின்னா அதுல எல்லோருக்கும் கேட்பதற்கான உரிமை இருக்கிறதுன்றது இயல்பா வந்துருது இல்லையா? இப்ப இதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் மிகச்சிறப்பான சரியான தீர்ப்பு சொல்லும். இது தீர்ப்பு கிடையாது, இடைக்காலமாக இந்த விசாரணை தொடரும் வரை 1 வார காலத்திற்கான நேரம் கொடுத்திருக்காங்களே தவிர முறையான தீர்ப்பு வரும் வரை மத்திய அரசு தங்களுடைய வாதங்களை சரியான முறையில் எடுத்து வைக்கும். எங்களுடைய நோக்கம் என்பது வக்ஃப் சொத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும், ஆக்கிரமிப்பாளரிடத்திலிருந்து அந்த சொத்துக்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஓகே சார், அடுத்ததாக இப்போ நம்ம கூட்டணிக்கு வருவோம் சார். இப்போ அதிமுகவும் பாஜகவும் இப்போ ஒரு கூட்டணியில் வச்சுட்டீங்க சார். ஆனால் இப்போ நம்ம மக்கள்கிட்ட போய் பரப்புரைன்னு சொல்லும்போது தன்னுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி தான் பண்ணணும். ஆனால் அதிமுகவும் பாஜகவுமே கொள்கைகள் நிறைய எதிர்பாடாக இருக்குது சார். எடுத்துக்காட்டுக்கு மும்மொழி கொள்கையாகட்டும், நீட் ஆகட்டும், டீலிமிட்டேஷன் ஆகட்டும், இத்தனை கொள்கை முரண்பாடு இருந்தாலுமே எப்படி சார் கூட்டணி ஜெயிக்கும்னு நம்புறீங்களா? அடிப்படையில் கூட்டணி என்பது ஒரே சிந்தனை உடையவர்கள் சேர முடியாது. இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சித்தாந்தம் இருக்கிறதோ அதுதான் அதிமுகவுக்கும் இருக்குமேயானால் இப்போ அதிமுகன்னு ஒரு கட்சி வேண்டாம். ஏன்னா ஒரே சிந்தனை இருக்கிறது, ஒரே சித்தாந்தம் இருக்குன்னு எதுக்கு 2 கட்சி? ஒன்றாகவே இருந்துடலாம். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா விஜய்க்கும் திமுகவுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். விஜய் அவர்களுக்கு என்ன சிந்தனை இருக்குன்னா திமுகவுக்கு என்ன இருக்கோ அதுதான் இருக்குது. திமுக நீட்டை எதிர்க்கும், விஜயும் நீட்டை எதிர்ப்பார். திமுக சிஏஏவை எதிர்த்தா விஜயும் சிஏஏவை எதிர்ப்பார். திமுக வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதிர்த்தா திரு விஜய் அவர்களும் எதிர்ப்பார். திமுக எதையெல்லாம் மாநில உரிமைகள் என்று பேசுகிறதோ அதே திரு விஜய் அவர்களும் பேசுவார். அப்போ 2 பேரும் ஒரே சித்தாந்தம், ஒரே கொள்கையில் இருக்கிறாங்க. பேருக்கு சொல்லியிருக்காங்க ஊழல்னு. இவர் ஊழல் செய்யலை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இவர் இன்னும் ஆட்சிக்கு வரல. ஆல்ரெடி அவர் ஊழல் செஞ்சதற்குன்னு சொல்றதுக்கான அவங்க ஆட்சியிலிருந்து ஊழல் செஞ்சிருக்கிறத இவர் பார்த்துருக்கிறாரு. அப்போ நீங்கள் ஆட்சிக்கு அதை செய்ய போறீங்க, இவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி 2ம் ஒரே கொள்கையாக இருக்கிறதுனால திமுகவும் விஜயும் கூட்டணி சேர்ந்தா அதை நீங்கள் இந்த கேள்வி எழுப்ப முடியாது. ஏன்னா 2 பேரும் ஒரே கொள்கை, ஒரே சித்தாந்தம், ஒரே மனநிலையில் இருக்கிறவங்க. அதையெல்லாம் தாண்டி நம்முடைய உதயநிதி அவர்களுடைய தயாரிப்பாளர் ரெட் ஜெயின் பிக்சரில் தான் இவருக்கு அதிகபட்சமான முதலீடுகளும் நடிப்புகளும் வெளியீடும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அவர்கள் ஒரு கொள்கையில் இருக்கிறதுனால அவர்கள் பிரிஞ்சாதான் நீங்கள் கேள்வி கேட்கணும். ஏப்பா 2 பேரும் ஒரே கொள்கையாக இருக்கிறீங்க, திமுகவும் விஜய் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணிக்குள்ளே நீங்கள் இருக்கணும், நீ ஏன் தனிஞ்சு போகிறேன்னு கேட்டால் நியாயம் இருக்கும். நீங்கள் அதை நேரடியாக மாற்றி எப்படி கேட்குறீங்கன்னா அது எப்படி? அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சில கொள்கை வேறுபாடு இருக்குன்னா கொள்கை வேறுபாடு இருந்தால் தான் அது வேற கட்சி, நாங்கள் வேற கட்சி. இப்போ கொள்கை வேறுபாடு இருக்கணும், அதே வேளையில் தேசிய ஒருமைப்பாடு, தமிழக மக்களின் நலன் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பரந்த மனப்பான்மையோடு நாம் ஒன்று சேரும் பொழுதுதான் தமிழகத்தை பாதுகாக்க முடியும். கொள்கை வேறுபாடுகள் நம்ம பேசிக்கலாம். அதுக்கு தான் எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர் சொன்னார் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு. ஒரு பொதுவாக 2 கட்சிகளும் ஒன்றிணைந்து எதையெல்லாம் நம்ம மக்கள் முன்னால் கொண்டு போகலாம், எதையெல்லாம் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு பின்னால் பேசலாம் என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பேசி முடிவெடுத்துட்டோம். அதனால் இதில் ஒரு பெரிய கருத்து வேறுபாடு கிடையாது. அப்போ மக்கள் நலன் தான் முக்கியம் என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு திமுக ஆட்சியில் என்ன நடக்குது?
ஒவ்வொரு மாதத்திற்கும் ஏதாவது ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அவருடைய ஊழலை, அவர்களுடைய கொள்ளையடிக்கிற அந்த தன்மையை மறைப்பதற்கு, ஆட்சியின் தோல்வியை மறைக்கிறதுக்கு தானே முயற்சி செய்கிறாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள், எவ்வளவு மோசமான நிலை போயிருக்குன்னா, இதே நெல்லை பாளையங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன், அவன் கையில் அருவாளோட போய் அதே வகுப்பில் இருக்கிற இன்னொரு மாணவனை விட்டுறான்னா, கல்விச்சாலைகளை இன்றைக்கு திமுக ஆட்சி எப்படி மாற்றி இருக்கிறது, பள்ளிக்கல்வித்துறை எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக செயல்படுகிறதுன்னு இந்த ஒரு நிகழ்வில், இந்த மாதிரி 1000 நிகழ்வு உங்களுடைய ஆட்சியில் நடந்து பார்க்குறோம். மோசமானது. மக்கள் அன்றாடம் குடிக்கிற குடிநீர், அந்த குடிநீரை குடிச்சிட்டு இன்னைக்கு செத்து போயிடுறாங்க. திருச்சியில் உறையூரில் குடிநீர் குடிக்கிறாங்க. குடித்த அந்த குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா 100 பேர் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்படுறாங்க. அதில் 3 பேர் இறந்தே போயிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா குடிநீரில் கழிவு நீர் கலந்து இருக்கிறது. எவ்வளோ பெரிய கொடுமை. அப்போ திமுக ஆட்சியில் ஒரு குடிநீர் குடிப்பதற்கு கூட முடியாத ஒரு சூழல் இருக்கிறத பார்க்குறோம். அதே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சோமனூர்னு ஒரு பகுதி, விசைத்தறி தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு போராடி கொண்டே இருக்கிறார்கள். பட்டினியான போராட்டம் அது. எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட போய் ஆறுதல் சொல்லி நான் சட்டமன்றத்தில் உங்களுக்காக குரல் கொடுப்பேன்றார். இந்த ஆட்சியில் இவ்வளவு மக்கள் உழைக்கக்கூடிய ஒரு நெசவாளர்கள் கஷ்டப்படுறாங்களே, அவர்கள் அன்றாடம் காட்சிகளாச்சு, அவங்க போய் பட்டினி கிடக்கிறார்கள், பல நாட்கள் கிடக்கிறார்கள் என்ற அக்கறை ஐயா ஸ்டாலின் அவருக்கு இருக்கான்னா கிடையாது. அவர் மேக்கப் போட்டுக்கிட்டு பல இடங்களில் ஷோ காட்டுறதுக்கு தான் இருக்காரு தவிர ஏழை மக்கள் பரிதவிக்கிறது பார்க்கல. அதை விட கொடுமை அதே கோயம்புத்தூர்ல அண்ணா நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு முன்னாள் முதல்வராக இருந்த அண்ணாதுரை அவர்களுடைய பெயரும், அதே மாதிரி முன்னாள் அமைச்சராக இருந்த மிகப்பெரிய தியாகி கக்கன் அவர்களுடைய பெயரையும் ஒரு கழிப்பறையில் முன்னால் பெயரை எழுதி வச்சு எவ்வளோ பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. நான் கேட்குறேன், திரு கலைஞர் கருணாநிதி அவருடைய பெயரை நீங்கள் பேருந்து நிலையத்துக்கு வைக்கிறீங்க, மருத்துவமனைக்கு வைக்கிறீங்க, எங்கெல்லாம் நீங்கள் வைத்து அழகு பார்க்கணும் வைக்கிறீங்க. ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வருவதற்கு காரணமாக இருந்த அண்ணாதுரை அவர்களையும் தியாகி கக்கன் போன்ற ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதிகள் அவர்களை எல்லாம் எங்கே வைக்கிறீங்கன்னா கழிப்பறையில் வைக்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய அசிங்கம். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆண்கள் இருக்கிற பகுதிக்கு கருணாநிதி அவருடைய புகைப்படத்தை வைங்க, இல்லை அவருடைய பெயரை போட்டு நீங்கள் அதை ஆண்கள் பகுதின்னு காட்டுங்க. பெண்கள் இருக்கிற பகுதியில் கனிமொழி அவர்களுடைய பெயரோ அல்லது தயாளு அம்மாள் அவர்களுடைய பெயரோ வச்சு இது பெண்கள் பகுதின்னு காட்டுங்க. அப்படி ஒரு புரட்சி நீங்கள் செய்யுங்களேன். ஏன் நல்லவர்கள் பெயரை நீங்கள் நாசப்படுத்துறீங்க? கக்கன் போன்ற மிகச்சிறந்த தியாகிகள் பெயரை போய் நீங்கள் வைக்கிறீங்களே. அப்போ இது எவ்வளோ பெரிய கண்டனத்திற்குரியது. அதை உடனடியாக நீங்கள் அழித்து உடனடியாக சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனால் இதையெல்லாம் நாங்கள் பேசிய பிறகு கூட இன்னும் அவர் யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த திமுக ஆட்சி யாரை தான் மதிக்கிறது? உங்களின் உயர்வாக கருதக்கூடிய அண்ணாதுரை கக்கன்ஜியை நீங்களே மதிக்கலைன்னா அப்போ நீங்கள் புரட்சி செய்யணும்னா இன்னைக்கு ஒவ்வொரு கழிப்பறையிலும் கருணாநிதி அவர்களையும் கனிமொழி அவர்களையும் தான் ஆண் பெண்ணுக்கான புகைப்படமாக நீங்கள் வைக்கணும்னு மக்கள் விரும்பினா அது நியாயமான விருப்பமாக தானே இருக்கும். அதனால் நாங்கள் என்ன கேட்குறோம்னா, உங்களிடத்தில் உண்மையும் நேர்மையும் இருக்கு, ஆட்சி தோல்வி தான். இப்போ திடீர்னு என்ன செய்கிறீங்க? மாநிலத்தினுடைய உரிமைக்காக நாங்கள் புதிய தீர்மானம் கொண்டு வரோம். நீங்கள் இதுக்கு முன்னால் கொண்டு வந்த நீட்டு தீர்மானம் குப்பைக்கு போயிடுச்சு. இதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ வக்ஃபுக்கு ஒரு தீர்மானம், அதுவும் குப்பைக்கு போயிடுச்சு. ஏன்னா வக்ஃபு தீர்மானம் நீங்கள் கொண்டு வந்து ஒன்றுமே நடக்கலை. 2 பாராளுமன்றத்திலுமே முறையாக அதை கொண்டு வரப்பட்டு குடியரசுத் தலைவர் அதை கையொப்பமிட்டு சட்ட அமலுக்கு வந்துருச்சு. அப்போ உங்கள் தீர்மானம் குப்பைக்கு போயிடுச்சு. சும்மா தீர்மானம் மக்களை ஏமாத்துறதுக்கு அந்த நேரத்திற்கு அந்த நரேட்டிவை செட் பண்ணி வாங்க எல்லா கூட்டணியும் உட்காந்து பேசுவோம். எதுக்கு? கூட்டணி கட்சிகளும் மற்ற வேலை இல்லையா? உங்களுக்கு வேண்டுமானால் ஊரை கொள்ளையடித்து ஆட்டையை போட்டுட்டு சும்மா மக்களை எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒன்றாக வச்சுருக்கிறோம், அனைத்து கட்சிகளும் ஒன்றாக முடிவெடுக்கிறதுன்னு அல்வா கொடுக்குற வேலையை பார்க்குறீங்க. இந்த முறை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? பாஜக அதில் கலந்துக்கல, அதிமுக கலந்து கொள்ளலை, பல கட்சிகள் கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பதற்கு காரணம் மாநில உரிமைகளை பாதுகாப்பது சம்பந்தமாக திமுக பேசுறதுக்கு யோக்கியதா இருக்கா? நீங்கள் இருக்கும் பொழுதுதான் கச்சத்தீவு நம்முடைய மாநிலத்தை ஒட்டி இருக்கிற பாரத தாயின் நிலப்பரப்பை நீங்கள் கொடுத்தீர்களா இல்லையா? வாயை பொத்திக்கிட்டு தான் இருந்தீங்க. அன்னைக்கு என்ன பெரிய எதிர்ப்பு நீங்க காட்டினீர்கள்? ஆட்சி பறிபோய்விடும் என்ற ஒரு பயத்தில் வாயை பொத்தி கொண்டிருந்தீர்கள். மௌனமாக நீங்கள் அதை அனுமதிச்சீங்க. இன்னைக்கு வந்து நீங்க மாநில உரிமையை பத்தி பேசுறீங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு ஒரு மாநிலம் எடுக்கலாம் தானே, அதன் மூலமா இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பயனளிக்கலாம்ல. சாதி வாரி கணக்கெடுப்பு நீங்க எடுத்தீங்களா? மாநில உரிமை தானே, அதை எடுக்க முடியல. வக்கத்து இந்த திமுக ஆட்சி சொல்லுது மத்திய அரசு தான் அதை செய்யணும்னா ஏன் பீகார் செய்யலையா, மற்ற மாநிலங்கள் செய்யலையா? உங்களுக்கு முன்னுதாரணமா? அப்ப அதை செய்ய முடியாம வாய்மொழி இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி பார்த்தீர்கள் என்றால் இங்கே கேரளாவிலேருந்து மருத்துவ கழிவுலேருந்து இருக்கிற குப்பை கூலங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து கொட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த முதல்வருக்கு சிகப்பு கம்பளம் போட்டு நீங்கள் வரவேற்கிறீங்க. கன்னடத்துக்கார டி சிவகுமார் அங்கே இருக்கக்கூடிய துணை முதல்வர் சொல்றார், ஒரு பொட்டு தண்ணி தரமாட்டோம், நாங்கள் குறுக்கில் வந்து அணையை கட்டியே தீர்வுன்றாரு. அவருக்கு நீங்கள் சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்பு கொடுத்து இங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் சோத்தை வாங்கி கொடுக்குறீங்க.
அப்போ இதெல்லாம் மாநில உரிமையா? இது மாநில உரிமையை அடக வைக்கக்கூடிய திமுகவுக்கு யோகிதா இருக்க இப்படி ஒரு தீர்மானம் போடுறதுக்கு? அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்கள்லாம் கூட்டுறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கான்னு கேட்குறேன். அதை விட கேவலம் என்னன்னா, ஆன்மீகத்தையே நீங்க இன்னைக்கு என்ன கொச்சைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு அமைச்சர் பொன்முடி அருவருக்கத்தக்க ஒரு காட்டு மிராண்டி, அந்த காட்டு மிராண்டி நீங்க அமைச்சரை எப்படி வச்சிருக்கிறீங்க? அசிங்கமா இல்லையா? புறம்போக்கு மொல்ல மாதிரி இப்படிலாம் தமிழில் சொல்லுவாங்கள்ல, அப்படி என்ன மாதிரிலாம் அசிங்கமாக சொல்லலாமா? அதெல்லாம் இந்த பொன்முடிக்கு சொல்லலாம். அப்படிப்பட்ட அயோக்கியம் சைவம் வைணவம் என்கிற இந்து மதத்தின் தார்மீக நம்பிக்கையை நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, பெண்கள் இப்படி படுக்கணுமா, அப்படி படுக்கணுமா, ஒரு பொது சபையில் பெண்கள் இருக்கிற சபையில் பேசுகிற ஒரு நாகரிகமற்ற ஒரு நயவஞ்சகன், ஒரு நாதாரி, அவனுக்கு போய் அமைச்சர் பதவி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, அப்போ ஐயா ஸ்டாலினுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்கணும். உங்கள் எண்ணமே கோளாறான எண்ணம் தானே. இதுக்கு முன்னால் கடந்த காலத்தில் சனாதன தர்மத்தை பற்றி உங்கள் மகன் ஐயா ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி என்ன பேசினார்? கொசு மாதிரினாரு, எய்ட்ஸ் மாதிரின்றீங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? எப்படியாவது ஒரு தர்மத்தை, ஒரு நம்பிக்கையை, எய்ட்ஸ் மாதிரின்னா என்ன? ஆணும் பெண்ணும் முறையற்ற பாலியல் உறவு கொண்டால் வரக்கூடிய நோய், அப்படிதான் நீங்கள் சனாதன தர்மம்னு சொன்னால் இவர்களெல்லாம் செருப்பை கழட்டி அடிக்க வேணாம். யார் இந்த அயோக்கியர்கள்? எப்படி இவங்க இதை பேசலாம்? ஆனால் இது வேடிக்கை பார்க்கிறார். இதை ஏதோ பெரிய சனாதன தர்மத்துனா நாங்கள் நிலைநாட்டி இப்படிலாம் எதிர்ப்போம், இதுதான் எங்களுடைய திராவிட கொள்கைன்னா, இந்த திருட்டு திராவிட மாடலை ஒதுக்கி தள்ளுவதற்கு தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் எங்கள் வலிக்கலையா? ஒரு இஸ்லாமிய எனக்கே வலிக்குது. இப்படி ஒரு இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை தொடர்ந்து கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றால் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே சேகர் பாபு அவர் என்ன செய்கிறாரு? கருணாநிதி அவர்களுடைய அந்த சமாதிக்கு மேலே போயிட்டு ஒரு கோவிலுடைய உருவப்படத்தை வச்சுக்கிட்டு வணங்குறாரு. நான் கேட்குறேன், கருணாநிதி முதல்ல இதை ஏற்றுக்குவாரா? அவர் என்ன செய்வார்? அவருடைய ஆட்சி இருக்கும் பொழுது சட்டமன்ற உறுப்பினராக ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் தீமிதியில் இறங்கிட்டு வந்திருக்கிறார். ஒரு திருவிழாவில் கலந்துக்கிட்டு என்ன கேட்டார்? என்னையா நீ காட்டு மிராண்டி செயலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாரு. காட்டு மிராண்டி செயலை செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு ஒரு கடவுள் நம்பிக்கையை பார்த்து சொன்ன கருணாநிதியினுடைய சமாதிக்கு மேலே நீங்கள் கோயில் படத்தை வச்சுட்டு வணங்கன்னா யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? அது கருணாநிதி உண்மையாக உயிரோட இருந்தால் என்ன நினைப்பார்? என்னடா என் சமாதிக்கு மேலே செருப்பு வைக்கிற மாதிரி அவருக்கு பார்வை தானே. அதுக்கு நீங்கள் கருணாநிதி சமாதிக்கு மேலே ஒரு செருப்பை வச்சுட்டு வந்திருக்கலாம். நீங்கள் இப்படி தான் கருணாநிதியை கேவலப்படுத்தணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அது சாமியினுடைய ஒரு படத்தை வச்சிருக்க வேண்டாம், அந்த கோவிலுடைய அந்த படத்தை வச்சிருக்க வேண்டாம். கருணாநிதிக்கு சேகர் பாபு செருப்பை கட்டி சமாதி மேலே வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி ஃபீல் பண்ணுவார்? இப்படித்தானே ஃபீலு. ஏங்க, நாங்கள் ஆன்மீகத்தை நம்புகிறோங்க, இந்து மக்கள் ஆன்மீகத்தை நம்புகிறோம். அவர்கள் அந்த கோயிலுடைய படத்தையோ அல்லது அந்த சிலைகளையோ பக்தியாக கருதுவாங்க. கருணாநிதி அப்படி கருத மாட்டாரு. ஸ்ரீராமரை செருப்பால் அடித்த அந்த ஈவேராவுடைய கூட்டங்களை பெருமையாக பேசினவர் தானே கருணாநிதி. அவர் படத்துக்கு மேலே போய் நீ கோயிலை வைக்கிற என்ன இது அர்த்தம்? எதுக்கு வைக்கிறீங்கன்னா, இன்றைக்கு தமிழகத்தில் இந்துக்களுடைய எழுச்சி அதிகமாக இருக்கிறது. இந்து மக்களுடைய உணர்வுக்காக குரல் கொடுப்பதற்கு எல்லா கட்சிகளும் தயாராக இருக்கிறார்கள். முதல்ல பாஜக மட்டும்தான் கத்தி கொண்டு இருந்தது. இன்னைக்கு பல கட்சிகள் அதற்கு தயாராகி இந்துக்களுடைய உணர்வுகளுக்காக போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்து மக்களை ஏமாத்தணுன்றதுக்கு அல்வா கொடுக்கறதுக்கு தான் என்ன பண்றீங்க நீங்க? இந்த மாதிரியான அசிங்கமான வேலைகளை செய்றீங்க. அதை விட கொடுமை என்ன? அமைச்சர் ரகுபதி, சட்டத்துறை அமைச்சர், அவர் என்ன பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டத்தில் இருந்துட்டு எங்கள் ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்றால் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஸ்ரீராமருடைய ஆட்சியாக இருக்கிறது. ஸ்ரீராமருடைய சமூக நீதி, ஸ்ரீராமருடைய சமத்துவம், ஸ்ரீராமருடைய அற்புதமான அந்த ஆட்சியினுடைய தொடர்ச்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அண்ணாவிற்கு முன்னோடியாக, பெரியாருக்கு முன்னோடியாக எங்களுடைய ஸ்ரீராமர் இருக்கிறார்னா, நான் கேட்குறேன், இஸ்லாமியர்கள் இதை எதிர்க்கலை, இதை அமைதியாக இருக்கிறாங்கன்னா இப்படித்தான் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பேசும்போது அமைதியாக இருக்கணும். அப்போ இங்கே இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள் அயோக்கிய தலைவர்களா இல்லையா? நான் கேட்குறேன், ஜவாஹிருல்லாவுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தால் இந்த எஸ்டிபின்னு சொல்கிற இந்த பயங்கரவாத அமைப்பில் இருக்கிற நெல்லை முபாரக்குக்கோ, இல்லை இந்த மானங்கட்ட ஆளூர் ஷா நவாஸுக்கோ, இல்லை அயோக்கிய பேருங்க இந்த யாரெல்லாம் முஸ்லீம் லீக்குன்னு நவாஸ் கனி யாரெல்லாம் இருக்கிறார்களோ, இப்படி ஒரு ஆள் பேசுனா நீ என்ன செய்யணும்? ஏப்பா, உத்தரப்பிரதேசத்தில் ஸ்ரீராமருடைய ஆட்சியை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் அந்த மாநிலத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் பேசினா பார்த்தீர்களா? உத்தரப்பிரதேசத்தில் ராமருடைய ஆட்சியை கொண்டு வருவான்றாங்க. இது சமத்துவத்திற்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது. வாய்கிலேயே இங்கே உள்ள எல்லாரும் பேசுனீங்க. குறிப்பாக இந்த இஸ்லாமிய அமைப்புக்கெல்லாம் பேசுனீங்க. இஸ்லாமியர்களே, உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாஜக இங்கே வந்துட்டா இங்கேயும் ராமருடைய ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. ஏன்பா, நடக்கிற திராவிட மாடல் ஆட்சியே ராமருடைய ஆட்சி தான். ராமர் ஆட்சியில் தான் சமூக நீதி இருக்கு, சமத்துவம் இருக்கு அப்படின்னு அமைச்சர் ரகுபதி பேசுறாருன்னா, இப்போ இஸ்லாமிய மக்கள் என்ன பண்றீங்க நீங்க? இல்லை இஸ்லாமிய தலைவர்கள் நீங்க என்ன பண்றீங்க? வேலூர் இப்ராஹிம் யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஆதரிச்சு பேசினா உங்களுக்கு வலிக்குது, உண்மையை பேசினா உங்களுக்கு எரியுது சில தலைவர்களுக்கு. ஆனா இங்க ரகுபதி பேசும்போது மேலையும் கீழையும் பொத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அசிங்கமா இல்லை?
அப்ப இவர்கள்லாம் இஸ்லாமிய தலைவர்கள் இல்ல, இஸ்லாமியர்களை தப்பா வழிகாட்டுறாங்க. இன்னும் ஒருபடி மேல சொல்றேன். டெல்லியில ஒரு பாஜகவுடைய ஒருத்தர் சொன்னார், ஒரு தலைவர். அவர் என்ன செஞ்சாருன்னா, பேச்சு வழக்குல கோபத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பாபருடைய பிள்ளைகளா ராமருடைய பிள்ளைகளா என்று இந்த தேசத்தில் முடிவு செய்து கொள்ளுங்கள்னு. நாடு முழுக்க இது பிரச்சனையாச்சா இல்லையா? இங்க இருக்கிற எல்லோரும் பேசினீர்களா இல்லையா? எப்படி சொல்லலாம் இது பாபருடைய பிள்ளைகளா ராமருடைய பிள்ளைகளான்னு? நான் சொல்றேன், பாரதத்தில் உள்ள 20 கோடி மக்களும் ராமருடைய பிள்ளைகள். நாங்க ஏன்டா பாபர் பிள்ளையாகணும்? ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த பாபருக்கு இந்த நாட்டின் பண்பாடு தெரியுமா, கலாச்சாரம் தெரியுமா, இந்த நாட்டினுடைய மக்களுடைய மனப்பான்மை எதுவுமே தெரியாது. அதனாலதான் கோவில் அடிச்சான், அதனாலதான் வந்து பிரச்சனை ஏற்படுத்தினான். அதனால்தான் இந்துக்கு மக்களுக்கு மத்தியில் ஜிஸ்யா வரின்னு ஒரு வரியை போட்டான். இந்துக்களை மிகப்பெரிய அளவுக்கு அடக்குமுறை செய்து அதனுடைய கொந்தளிப்பு தான் இன்னைக்கு வட மாநிலங்களில் இந்துக்கள் இஸ்லாமியர்களை வேற மாதிரி பார்க்குறாங்க. தென்னிந்தியாவில் பெரிய அளவுக்கு முகலாயர்கள் படையெடுப்பு இல்லை. அதனால இங்க வந்து இந்துக்களும் முஸ்லிம்களும் மாமா மச்சான் அண்ணன் தம்பி உறவு இருக்கிறது. வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஏன் அந்த வெறுப்பு இருக்குன்னா, முகலாயருடைய அதிகபட்ச அடக்குமுறையை சந்தித்தவர்கள் பெரும்பான்மை இந்து மக்கள். அவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி போன்ற இந்துக்களுடைய உணர்வுகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்கிற ஒரு கட்சி வருகிறது. அதே நேரத்தில் எல்லோரையும் சமத்துவமா பேசினாலும் அவன் அதுல இருந்து மீண்டு வருவதற்கு நேரம் எடுக்கிறது. சீக்கிரமே வந்து கொந்தளிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறது. அப்போ அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு ஆள் பேசும் பொழுது அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் சொல்றேன், இஸ்லாமியர்கள் எல்லாம் ஆப்கானிஸ்தானுடைய பாபரின் பிள்ளைகள் அல்ல, நாங்கள் ராமரின் பிள்ளைகள். நாங்கள் ராமரின் பிள்ளைகள் எதை வச்சு சொல்றோம்னா, திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் வைத்து சொன்னதில்லை, பிஜேபி சொல்றதுனால சொல்லல. எங்க திமுக அமைச்சர் ரகுபதி அவர் இருக்காருல்ல, அவர் தானே எனக்குமே அமைச்சர். இன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறேன். எங்க திமுக அமைச்சர் ரகுபதி சொன்னாரு, ராமருடைய இந்த ஆட்சி என்பது சமூக நீதி, சமத்துவம், அனைவரையும் ஒன்றிணைத்து பார்ப்பது, எல்லோரையும் அரவணைப்பது. மொத்தத்தில் சொன்னா இன்னைக்கு எங்களுடைய பிரதமர் சொல்றாருல, சப்கா சாத் சப்கா விகாஸ், அந்த விஷயத்தை தான் ராமர் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. அதைத்தான் திராவிட மாடலை பின்பற்றும்னா, அப்ப நாம எல்லாருமே தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் இருந்து பாரதம் முழுக்க உள்ளவர்கள் ராமரின் பிள்ளைகள் தான். இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏத்துக்க நீ மறுத்தா என்ன செய்யணும்? விசுவாசம் உள்ள மானமுள்ள முஸ்லிம்கள் நீங்கன்னு சொல்றீங்கல்ல, இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தா திமுகவை எதிர்த்து ஓட்டு போடு. நீ பிஜேபிக்கு ஓட்டு போடு நாங்க சொல்லவே இல்லை. ஏண்டா திமுக சொல்றான்ல, எதிர்த்து ஓட்டு போடு. திமுக தானே ராமருடைய ஆட்சின்றா, நீ ராமருடைய ஆட்சி வருவதற்கு அப்ப ஓட்டு போடுற அப்படின்னா, அவன் வாயளவில் சொல்றான். உண்மையாகவே ஸ்ரீராமருடைய ஆட்சி, உண்மையான சமத்துவத்தை, உண்மையான தர்மத்தை, உண்மையான பண்பாட்டை, கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு நீ ஓட்டு போடணும். அவன் பொய்யா ராமருடைய ஆட்சின்னு சொல்றவனுக்கு பின்னால போய் நீ நிக்கலாமா? அது அநியாயம் தானே. அப்ப இஸ்லாமியர்கள் ஏன் இதை சிந்திக்க மறுக்கிறார்கள்? அதை விட கொடுமை என்னன்னா, அப்ப திமுகவுக்கு ஓட்டு போடணும்னா உனக்கு மனசாட்சி இருந்து நீ ஓட்டு போட மாட்ட. ஏன்னா ராமருடைய ஆட்சி, அதுவும் பொய் ராமருடைய ஆட்சி. உண்மையான ராமருடைய ஆட்சின்னு நீ பிஜேபிக்கு போடு. இல்ல, உனக்கு அடுத்த மாற்று கருத்து சொல்றேன். இப்ப காங்கிரஸுக்கு ஓட்டு போடலாமா? அதுவும் நீ போட முடியாது. ஏன்? பாபர் மசூதி இடித்ததை இன்றைக்கும் மிகப்பெரிய விஷயமாக தொடர்ந்து இஸ்லாமிய அமைப்புகள் பேசி பேசி இஸ்லாமியர்கள் உணர்வை ஏற்படுத்துறீங்க. பாபர் மசூதி இடிப்பின் பொழுது நரசிம்மராவ் தானே பிரதமராக இருந்தார். அவர் தானே ராணுவத்தை கையில் வைத்திருந்தார். அவர் தானே ஒட்டுமொத்த நாட்டினுடைய கண்ட்ரோலை கையில் வச்சிருந்தார். நரசிம்மராவ் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரரா இல்லையா? காங்கிரசின் மூலமாக தானே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பொழுது நரசிம்மராவ் மணிசங்கர் ஐயர் இடத்துல என்ன தெரியுமா சொன்னாரு? மணிசங்கர் ஐயர் போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி அயோத்தி நோக்கி நிறைய மக்கள் வராங்க, இந்த பாபர் மசூதி விவகாரம் பெரிய ஒரு முடிவை நோக்கி போகும் பொழுது இருக்கு. அப்ப அங்க ஒருவேளை கோவில் கட்டப்பட்டு விட்டால், ஒருவேளை அது இடிக்கப்பட்டு விட்டால், இந்துக்கள் பெரிய அளவுக்கு திரண்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விட்டால் என்னன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார். யாரு? மணிசங்கர் ஐயர் அமைச்சராக இருக்கும் பொழுது அன்றைக்கு பிரதமராக இருந்த நரசிம்மராவ் ஒரு இடத்துல கேட்கிறாங்க. நரசிம்மராவ் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த நாடு ஹிந்து நாடு அல்லவா, ஹிந்து நாட்டில் அவர்கள் கோயில் எழுப்புவதில் நம்ம எப்படி தடுக்க முடியும்? இது ஹிந்து பூமி தானே அப்படின்னு. இத சொன்னதுமே மணிசங்கர் ஐயர் சொல்றாரு, எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. அப்போ ஒரு நாட்டின் பிரதமராக காங்கிரஸில் இருந்த பிரதமர் சொல்லுகிறார் இந்த நாடு ஹிந்து நாடுன்னு. எப்போ? ரகசியமா ஒரு அமைச்சர்கிட்ட பேசுறாரு. ஏன்டா திருட்டுத்தனமா ரகசியமா பேசுற நரசிம்மராவை ஆதரிக்கிறீங்க, காங்கிரஸை ஆதரிக்கிறீங்க, ஓட்டு போறீங்க. நாங்க வெளிப்படையா சொல்றோம் இந்த நாடு ஹிந்து நாடு தான். அதற்கு அர்த்தம் இந்துக்கள் வாழக்கூடிய நாடு ஒரு மதம் சார்ந்தல்ல. ஹிந்து என்பது பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த 140 கோடி மக்களை உள்ளடக்கிய நாடு அப்படின்னு நாங்க சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்களாம். ஆனா காங்கிரசுடைய பிரதமர் நரசிம்மராவ் வந்து இந்த நாடு ஹிந்து நாடுன்னு சொன்னா அதுக்கு போய் நீ காங்கிரஸ் கை சின்னத்துக்கு ஓட்டு போடுவ, அதுக்கு பேரு நல்லிணக்கம், அது வந்து இஸ்லாமியர்களை காப்பாற்றும்னா அயோக்கியத்தனமா இல்லையா? அப்ப அந்த பாபர் மசூதி பிரச்சனைக்கு பிறகுதானே இஸ்லாமியர்கள் நிறைய கொல்லப்பட்டாங்க, நிறைய கலவரம் வந்தது. அன்றைக்கு நரசிம்மராவ் இந்த நாடு ஹிந்து நாடு என்பதை வெளிப்படையா சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா?
இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னிச்சுல, அங்க கோவில் கட்டுங்க, பக்கத்துல 5 ஏக்கர்ல மசூதி கட்டுங்கன்னு. அதே அன்றைக்கு நரசிம்மராவ் இஸ்லாமியர் இடத்துல பேசியிருந்தா தீர்வு வந்திருக்கும். ஆனா பேசல. அப்ப காங்கிரஸ் உள்ளுக்குள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு அஜெண்டா வைத்துக் கொண்டு வெளியே இஸ்லாமியர்களை பலி கொடுக்க துணிகிறது. பாரதிய ஜனதா கட்சி உள்ளும் புறமும் ஒரே நிலையாக இருக்கிறது. நாங்கள் எதை சொல்லுகிறோமோ அதை இங்க தேர்தல் அறிக்கையில சொல்றோம். 370 நீக்குவோம், தேர்தல் அறிக்கையில சொன்னோம். ராமஜென்ம பூமியில ஸ்ரீராமர் கோவில் கெட்டுவோம், தேர்தல் அறிக்கையில சொன்னோம். தேர்தல் அறிக்கையிலேயே சிஏஏ நாம கொண்டுட்டு வருவோம், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம். தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு வெளிப்படையாக அதற்கான நியாயமான காரணங்களை சொல்லி இஸ்லாமிய மக்களிடத்தில் புரிய வைக்கிற பாஜகவை எதிர்ப்பார்கள். கள்ளத்தனமாக ராமருடைய ஆட்சி தான் இங்கன்னு சொல்ற திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்ற திமுகவை ஆதரிப்பதும், இந்து பூமி தான் இந்த பூமி அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மராவும் காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் பேசினா அதையும் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்றால் இஸ்லாமியர்களுக்கு மூளை இருக்கிறதா இல்லையா, சிந்திக்கிறீர்களா இல்லையா, உண்மையை புரிந்து கொள்வீர்களா இல்லை என்பதுதான் கேள்வி. அப்ப இதுக்கு எல்லாம் இஸ்லாமிய தலைவர்கள் தான் காரணம், திமுக தான் காரணம் அப்படின்லாம் சொல்ல நாம் முடியாது. ஒரு 50% அது காரணமா இருக்கலாம். 50% இஸ்லாமியர்கள் சுயமா சிந்திக்கணுமா இல்லை? என்னடா இது, ஒரு கட்சியை தொடர்ந்து எதிர்க்கிறோம், 11 வருஷம் பாரதத்தின் பிரதமராக நரேந்திர மோடி இருக்கிறாரு, என்ன அப்படி கேடு வந்துருச்சு, வந்துட்டா அது நடந்துரும் இது நடந்துரும், நாங்கள் ஒண்ணுமே இல்லையே, நான் என் பொழப்ப பார்க்குறேன், என் பிள்ளை நல்லா படிக்கிறான், என் மனைவி நல்லா சமைச்சு போடுறான், மற்றபடி மாச சம்பளம் என்னமோ வருது, முதல்ல விட இந்தியா நல்லா முன்னேறிக்கிட்டு இருக்கு, பாரதம் முன்னேறினா நான் நல்லா சம்பாதிக்கலாம், குடும்பம் நல்லா இருக்கும், இப்படித்தானங்க ஒரு இஸ்லாமியர் நினைக்கணும். இன்னுமா பறிக்கிறார்கள். என்னங்கயா பறிச்சாங்க? முர்ஷிதாபாத்தில் நடந்த கலவரத்தை விடவா இங்க உத்தரப்பிரதேசம் மற்ற இடங்கள் நடந்துருச்சு? அப்போ நியாய உணர்வோடு இஸ்லாமியர்கள் பார்க்கணுமே தவிர மத கண்ணோட்டத்தோடுவே என்ற ஒரு சிறுகிய வட்டத்தில் அவர்கள் ஆட்பட்டு விடாமல் பரந்த மனப்பான்மையாக இருந்தால் நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கும் நன்மை பயக்கும், பாரதத்திற்கும் நன்மை பயக்கும், இந்த தேசமும் வளர்ச்சி பாதையில் செல்லும். அதை நோக்கித்தான் எங்களுடைய பிரச்சாரம் வரக்கூடிய 2026 இருக்கும். இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற இந்த மாயையை உடைச்சு காட்டுறதா எங்க வேலை. 2026 தேசப்பற்றுள்ளவர்கள் இஸ்லாமியர்கள் யாராக இருந்தாலும் பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள், அதிமுகவிற்கு வாக்களிப்பார்கள், அல்லது ஆன்மீகம் என்ற பெயரில் போலியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி உங்களை அச்சுறுத்தி உன்னை பயமுறுத்தி அதன் மூலமா வாக்கு வாங்கணும்னு திமுக நினைச்சு திமுக பின்னால் நீங்கள் போனால் நீங்கள் அல்லாஹ்வை உறுதியாக நம்புகிறீர்களா என்ற கேள்வியே வரும். ஏன்னா இறைவனுக்குத்தான் பயப்படணுமே தவிர பாஜக வந்தா அவ்வளவுதான் உன்னை பயமுறுத்துறான்னா நீ தைரியமா சொல்லு, அடே பாஜக வரட்டும், நாங்க சந்திக்கிறோம், இறைவனை நம்புகிற கூட்டம் நாங்கள் சொல்லணும். 11 வருஷம் பாரதத்துல பார்த்துட்டோம், என்ன இழப்பு வந்துருச்சு, ஒண்ணுமே இல்லைல்ல, நீ என்ன எங்களை பயமுறுத்துறன்னு திமுகவையும் காங்கிரஸையும் என்னைக்கு துணிவோடு இறை நம்பிக்கையோடு இஸ்லாமியர்கள் கேட்கிறார்களோ தமிழகத்தில் அன்றைக்கு இஸ்லாமியர்கள் விழிப்புணர்வு பெறுவார்கள். அது வரக்கூடிய 5-6 மாசத்துல அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தமிழகம் முழுக்க கடுமையான பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை அணியின் மூலமாக நாங்கள் செய்யவிருக்கிறோம். நீங்க எழுதி வச்சுக்கங்க, யாரெல்லாம் இந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டான்னு சொல்றானோ அவனுக்கெல்லாம் நெத்தியடி கொடுக்கிற மாதிரி இஸ்லாமியர்கள் பகுதிகளில் மிகப்பெரிய அளவுக்கு கணிசமான வாக்குகளை 2026 தேர்தலில் அதிமுக தலைமையில நாங்கள் வாங்கி காட்டுவோம், வெற்றி காட்டுவோம், ஆட்சியும் அமைத்து காட்டுவோம். சூப்பராக சொன்னீங்க சார். 2026 பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்களுக்கு பொன்னான நேரத்தை இளைய பாரத மேல் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.